திமுக கட்சிக்கு சினிமா துறையை சார்ந்த பல முன்னணி நடிகர்கள் தங்களது ஆதரவை நேரடியாகவும் மறைமுகமாகவும் கொடுத்து வருகின்றனர். அந்த வகையில் விஜயகாந்த் கட்சி தொடங்கிய போது நடிகர் வடிவேலு அவரை எதிர்த்து நேரடியாக திமுகவுக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்து ஆதரவை கொடுத்து வந்தார். அடுத்த தேர்தலில் தன்னுடைய ஆதரவு திமுகவுக்கு இருக்கும் என்று நேரடியாக பேசியிருந்தார் வடிவேலு. இந்நிலையில் மக்கள் நீதி மய்ய தலைவரும் முன்னணி நடிகருமான கமல்ஹாசனுக்கு திமுக தலைமையிலிருந்து முக்கிய அறிவிப்பு ஒன்று சென்றுள்ளது. இதனால் கமல்ஹாசன் முடிவை மாற்றலாம் என கூறப்படுகிறது. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகரான கமல்ஹாசன் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதாக கூறியதை அடுத்து கமல் முன்னதாக ரஜினிக்கு போட்டியாக கட்சியை தொடங்கினார். ஊழல் கட்சியை ஒழிப்பேன் என டிவியில் டார்ச் லைட்டை போட்டு உடைத்து மக்களிடத்தில் வரவேற்பு பெற்றாலும் மக்கள் ஆதரவு கமலுக்கு கிடைக்காமல் போனது. இதனாலேயே எந்த கட்சியை எதிர்த்து அரசியலுக்கு வந்தாரோ அதே கட்சியுடன் கூட்டணி மேற்கொண்டார். இதனால் இன்னமும் அந்த டார்ச் லைட் தொடர்பான வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றது. இந்நிலையில் திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து வரும் கமல் முக்கிய முடிவை எடுத்திருப்பதாக பேசப்படுகிறது. மக்கள் நீதி மய்யம் கட்சியின் நிர்வாக குழு மற்றும் செயற்குழு கூட்டம் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அக்கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்று வருகிறது. ஜூலை மாதத்தில் நடக்க உள்ள ராஜ்யசபா தேர்தலில் திமுக சார்பில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல் ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட உள்ளார். நாளை நடக்கும் கூட்டத்தில் சட்டசபை தேர்தலில் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் வேட்பாளர்கள் தேர்வு குறித்து ஆலோசிக்கிறார். அதாவது கட்சிக்கு குறைந்தபட்சம் 30,000 ஓட்டு வங்கி உள்ள தொகுதிகளை தேர்வு செய்து அந்த பட்டியலை திமுகவிடம் கொடுத்து தொகுதி உடன்பாடு செய்ய கமல் திட்டமிட்டுள்ளார். இதற்கிடையில் தவிக தலைவர் விஜய் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய உள்ளார். அவர் செல்லும் இடங்களுக்கெல்லாம் சென்று அவரது பேச்சுக்கு எதிராகவும் திமுகவுக்கு ஆதரவாகவும் பேசுமாறு கமலுக்கு ஆளும் தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதற்கான பயண திட்டமும் இன்றைய கூட்டத்தில் வகுக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் கமலுக்கு இதில் துளியும் உடன்பாடில்லையாம். விஜயகாந்துக்கு எதிராக வடிவேலு பேசியது தப்பு என தேர்தலில் தோல்வி பெற்ற பிறகே திமுகவினர் உணர்ந்துள்ளனர். இப்போது விஜய்க்கு எதிராக அதே தப்பை செய்ய வேண்டாம் என திமுகவுக்கு கமல் அறிவுரை கூறியுள்ளாராம். இதனால் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக கமல் அந்த அளவுக்கெல்லாம் இறங்க வாய்ப்பில்லை என மக்கள் நீதி மய்யத்திலிருந்து அரசல் புரசலாக பேச்சுக்கள் எழுந்துள்ளன. மேலும் விஜய் போட்டியிடும் தொகுதியில் வேண்டுமானால் கமலுக்கு சீட் கேட்பார் தவிர விஜயின் சுற்றுப்பயணத்தின் போது கமல் பேச வாய்ப்பே இல்லை என்று சொல்லப்படுகிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.